பிரதான ஆசாரியன்னா வம்ச வரலாறு வச்சிருப்பாங்க. பவுல்னா என்ன வச்சிருப்பாருங்க? வம்ச வரலாறு அட்டவணை வச்சிருப்பாங்க எல்லா வீட்லயுமே. இன்னைக்கு யாருடைய வீட்டுல வம்ச வரலாறு அட்டவணை இஸ்ரவேல் தேசத்துல இருக்குது? யாருடைய வீட்லயும் இல்ல. யார லேவியர்கள் பிரிச்சு எடுப்பாங்க? யார பிரதான ஆசாரியன் பிரிச்சு எடுப்பாங்க? அப்ப இதெல்லாம் நடப்பதற்கு சாத்தியம் இருக்கா? சரி, அப்படியே அவங்க தேவாலயம் கட்டுறாங்க, ஆசார்களை ஏற்படுத்துறாங்க. அதனால கிறிஸ்தவர்களுக்கு ஏதாவது இழப்பு ஏதாவது இருக்குதா? ஏன்னா இவரேல சொல்லுவாரு 10ஆம் அதிகாரத்துல, இந்த மிருக பலிகளை தேவன் என்ன செய்ய மாட்டாருங்க? அங்கீகரிக்க மாட்டார். அந்த மிருக பலியின் ரத்தத்தினாலே பாவ நிவர்த்தி என்பது இல்லை. அவங்க எத்தனை பலி செலுத்தினாலும் தேவன் அதை கவனிக்க போறாரா? நிச்சயம் என்ன செய்ய மாட்டாருங்க, அதெல்லாம் கவனிக்கலாம் மாட்டார். தேவன் மனம் திரும்புவதற்கு இஸ்ரவேல் ஜனங்களுக்கு இப்பவும் என்ன கொடுத்துக்கிறாரு? வாய்ப்பு கொடுக்கிறார். அவர்கள் தேவனிடத்தில் மனம் திரும்பும் போது அந்த முக்காடு என்ன செய்யப்படுங்க? எடுத்து